சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். இவங்க ரோகிணிய கடைக்கு வர வச்சு திட்டம் போட்டு இவங்களும் இவங்களோட பையன் மனோஜும் சேர்ந்து அந்த ரோகிணிய சாட்டையால அடிச்சிருக்காங்க. அவங்க ஆதாரத்தோட எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இங்க நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனித உரிமை ஆணையத்திலிருந்து வந்த அந்த பெண்ணும் சொல்ல, இதை கேட்டதும் அண்ணாமலைக்கு ரொம்ப கோவமாகி, ஏய் விஜயா, அன்னைக்கே நான் சொன்னேன் தேவையில்லாம பழிக்கு பழிக்கு நீ எதையும் இறங்காதன்னு. ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம மறுபடியும் நீ போய் அந்த ரோகிணியை அடிச்சிருக்க. ஏன்டா மனோஜ், உன் அம்மா தான் புத்தி கெட்டு போய் அந்த ரோகிணியை ஷோரூமுக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னா நீயும் அந்த ரோகிணியை கடைக்கு வர சொல்லி நீ பக்காவா திட்டம் போட்டு ரெண்டு பேரும் தெரியாத மாதிரி விஷயத்த முடிச்சுட்டு வந்து இங்க வீட்டில் எப்பவும் போல இருக்கீங்க, அப்படி தானே? அப்போ இந்த வீட்டில் பெரிய மனுஷனா நான் எதுக்கு இருக்கேன்? நான் சொல்றத கொஞ்சம் கூட அம்மாவும் பையனும் கேட்கவே போறதில்ல, அப்படி தானே? இப்போ நீங்க அனுபவிங்க மேடம். உங்களால என்ன பண்ண முடியுமோ, நீங்க என்ன பண்ணணுமோ எதையாவது பண்ணுங்க. இவங்கள முதல்ல கூட்டிட்டு போங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அண்ணாமலை ரொம்ப கோபத்தோட விஜயாவை பார்த்து சொல்ல, விஜயாவோ என்னங்க, இல்லைங்க, அந்த பார்லர்காரி எதையோ திட்டம் போட்டு இப்படியெல்லாம் எங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கா போல இருக்கு மேடம். இல்லை மேடம், நான் அப்படியெல்லாம் அந்த ரோகிணியை அடிக்கவே இல்லை மேடம். அவ ஏற்கனவே எங்கள் மேலே இருக்க கோவத்தில் உங்ககிட்ட தப்பாக பொய் புகார் கொடுத்துருக்கா. தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். ஆமாம், அவள் என்ன ஆதாரத்தை வச்சு நாங்கள் தான் அடித்தோம்னு சொல்லி அவள் பொய் சொல்லியிருக்கா? நீங்களே சொல்லுங்கள் மேடம், இதுக்கான ஆதாரம் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த விஜய கேட்க, ஓ, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆதாரம் தான் ஒன்று முக்கியமா? இதோ கொஞ்ச நேரத்தில் ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடமும் நேராக ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் ஆதாரத்தோட இங்கே வாங்க, உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களே, சீக்கிரம் எடுத்துக்கிட்டு உங்கள் மாமியார் விஜயாவோட வீட்டுக்கு வாங்க, நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்லிட்டு ஃபோனை வைக்க, கொஞ்ச நேரத்தில் இங்கே ரோகிணியும் நம்ம கிட்ட அந்த மேடம் வேற ஆதாரம் கேட்குறாங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் எப்படியாவது ஆதாரத்தோட எடுத்துக்கிட்டு போனாதான் கண்டிப்பாக அந்த ஆண்டியை ஜெயிலுக்குள்ளே தள்ள முடியும். என்னையே அந்த மனோஜை வச்சு அடிச்சிருக்காங்க, கண்டிப்பாக விட மாட்டேன், நான் பழிக்கு வாங்கி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வேக வேகமாக மனோஜோட ஷோரூமுக்கு போகிறாங்க. ஷோரூமுக்கு வந்த ரோகிணியை பார்த்ததும் அங்கே இருந்த சந்தோஷ் இருந்துக்கிட்டு, வாமா ரோகிணி, என்ன விஷயம்? என்ன மயக்கெல்லாம் தெளிஞ்சு இப்போ தெளிவாயிட்ட போல இருக்கு. இங்கே பாரு சந்தோஷ், உங்ககிட்ட பேசி சிரிச்சிட்டு போகிறதுக்காக நான் வரல. எனக்கு நேத்து அந்த மனோஜ் ஆளை வச்சு சாட்டையால் அடித்தாங்களே, அந்த ஃபுட்டேஜ் எனக்கு வேணும். என்னது ஃபுட்டேஜா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்ல, என்ன சந்தோஷ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மனித உரிமை ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நேராக இப்போ அங்கே ஆன்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. உன்னையும் இதில் கோத்து விடணுமா? ஐயோ, என்ன சொல்கிற ரோகிணி? ஆமாம், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஆன்டி மேலே, அதனால இப்போ எனக்கு ஆதாரம் கேட்குறாங்க. எனக்கு ஒன்னால தான் உதவி பண்ண முடியும். இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, நேற்று மனோஜ் என்னை ஆளை வச்சு அடித்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும். என்னை அடித்ததும் நான் மயங்கி கீழே விழுந்ததும் எனக்கு அந்த ஃபுட்டேஜ் வேணும். அப்படி இல்லைனா உன்னையும் இந்த சிக்கலில் மாட்டி விட்டுடுவேன். நீயும் ஆன்டி கூட சேர்ந்து ஜெயிலுக்கு போக வேண்டியது தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ரோகிணி சந்தோஷம் மிரட்ட, ஐயோயோ, என்னெல்லாம் மாட்டி விட்டதாமா? ஏற்கனவே என்னை அடித்த அடியிலேயே நான் எழுந்துக்க முடியாமல் தான் கிடக்கிறேன். இன்னமும் அந்த அடி என்னால் மறக்க முடியல. இதுக்காகலாம் என்ன மாட்டி விட்டுடாத, இதோ நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லேப்டாப்பில் இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து ரோகிணி கிட்ட கொடுக்க, வெரி குட், இதை தான் எதிர்பார்த்தேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயாவை எப்படியாவது ஆதாரத்தை காட்டி ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோட ரோகிணி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிக்கிட்டு நேராக அங்கே அண்ணாமலையோட வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலையோட வீட்டுக்கு வந்த ரோகிணியை பார்த்ததும் அங்கே விஜயாவோ, ஏய், உன்னை யாரடி என் வீட்டுக்கு வர சொன்னது? முதல்ல வெளியே போடி, உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அப்படி எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிக்கிட்டு இருக்க உடனே மனித உரிமை ஆணையத்தில் இருந்த மேடமும், என்னம்மா ஏன் முன்னாடியே மருமகளை இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுகிற? என்ன, உன்னை ஜெயிலுக்கு தான் அனுப்பணுமா? சொல்லு, பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியாரு. நீ ஆதாரம் தானே கேட்ட, எப்படியும் அந்த ரோகிணி ஆதாரத்தை கொண்டு வந்திருப்பா. நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெயிலுக்கு போக போறது தான். ஏமா ரோகிணி, ஆமா, ஆதாரத்தை கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மனித உரிமை ஆணையத்துல இருந்த மேடம் கேட்க, உடனே இங்க ரோகிணியோ, மேடம் எடுத்துட்டு வந்துட்டு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட போன்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோ ஆதாரத்தை எடுத்து அங்க இருந்த மேடம் கிட்ட போட்டு காட்ட, அப்புறம் என்ன, இதோ வீடியோ ஆதாரம் பக்காவா எங்க கிட்ட இருக்கு, இனிமே உங்களால தப்பிக்க முடியாது மிஸ்ஸஸ் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை காட்ட, அதை பார்த்ததும் இங்க விஜயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பாருங்க சார், நீங்களும் பாருங்க, என்னமோ இவங்க எந்த தப்பும் பண்ணல, மருமகளை நல்லபடியா வழி நடத்துற மாதிரியெல்லாம் பேசுனாங்க. இதோ
இந்த வீடியோல அந்த ரோகிணியை ஆளை வச்சு சாட்டையால் அடிச்சிருக்கிறது தெளிவா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து அங்க இருந்த முத்து, மீனா, அண்ணாமலைன்னு எல்லாருக்கிட்டையும் காட்ட அதை பார்த்ததும் இங்க மீனா, முத்து, அண்ணாமலைன்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பா என்னப்பா இவங்க இன்னமும் திருந்தவே இல்லப்பா, ஏற்கனவே பிரச்சனையை இழுத்துக்க வேண்டான்னு நீங்க சொல்லியும் அம்மா எதுக்காக தான் இப்படி மனோஜ் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் பேச, உடனே அங்க இருந்த விஜயா இருந்துக்கிட்டு, மேடம் இந்த வீடியோலாம் பொய்யா கூட இருக்கலாம் மேடம், அதான் இதோ ஏஇன்றாங்களே அதுவா இருக்கும் மேடம், இவ பொய் சொல்றா மேடம், இவளை எல்லாம் நான் ஆளை வச்சு அடிக்கவே இல்லை. ஏமா இங்க பாரு, அவங்க ஆதாரத்தோட வந்திருக்காங்க, அது ஏஐலாம் கிடையாது, சிசிடிவி ஃபுட்டேஜ் தெளிவா தெரியுது. அப்படியும் நீ நம்பலனா என் கூட அந்த ஷோரூமுக்கே வா, நான் கூட்டிட்டு போய் உனக்கு போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மேடம் சொல்ல, உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு, ஏ விஜயா நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக எதுக்காக இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க சொல்றது உண்மைதான், எதுக்காக நீ அந்த ரோகிணிய ஆளை வச்சு அடிச்சிருக்க, அன்னைக்கே நான் உனக்கு அட்வைஸ் பண்ணனா இல்லையா, வேண்டாம் அந்த ரோகிணி பிரச்சனைக்கு போக வேண்டான்னு அவ்வளவு சொல்லியும் நீ கேட்கல, இப்போ நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, உடனே அங்க இருந்த மேடம் இருந்துக்கிட்டு, சார் நாங்க சரியான ப்ரூஃப் வச்சிருக்கோம், ஸோ இவங்க மருமகளை கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அதனால இவங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மேடம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நேராக போலீஸை வர வச்சு விஜயாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. உடனே விஜயாவோ நம்மளை போலீஸ் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க, எப்படியாவது இவங்களோட கை காலில் விழுந்தாவது நம்ம உண்மையை சொல்லி தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கே இருந்த மேடம் கிட்ட, மேடம் என்னை மன்னிச்சிருங்க மேடம், ஆமாம் மேடம் நான் தான் பண்ண மேடம், ஏன்னா இவ என்னை எவ்வளவோ ஏமாத்திருக்கா, என் பிள்ளைய என்னமோ பணக்காரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில் பார்த்தா இவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கு மேடம், இதெல்லாம் தெரியாம நானும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், இப்போ நாங்க ஒதுங்கியும் இவ என் பிள்ளைய சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா, அது மட்டும் இல்லை மேடம், எங்க குடும்பத்துல இருந்த என் மருமக மீனாவையே இந்த வீட்டை விட்டு அனுப்புற அளவுக்கு இவ பண்ணிட்டா மேடம், அதனாலதான் மேடம் நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன், ஏதோ ஒரு சாமியாடி பொம்பளைய வச்சு என் தாலி பாக்கியத்துக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கா மேடம், இதனால என் வீட்டில் எனக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு, அந்த கோவத்துல தான் மேடம் இவளை நான் ஆளை வச்சு சாட்டையால் அடித்தேன், நான் தான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல, என்னை விட்டுடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இங்க கத்தி கதறி பேசிக்கிட்டு இருக்க, உடனே அங்க ரோகிணி இருந்துகிட்டு, மேடம் பாருங்க மேடம் அவங்களே உண்மையை சொல்லிட்டாங்க, நான் அப்படியெல்லாம் நடந்துக்கவே இல்லை மேடம், எனக்கு அந்த சாமியாடி பொம்பளை யாருன்னே தெரியாது, அந்த பொம்பளை என் மேலே பழிய போட்டு என்ன மாட்டி விட்டுட்டு போனா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் மேடம், இவங்க தான் தேவை எல்லாமே என்னை ஆளை வச்சு அடிச்சிருக்காங்க, என்னையும் என் மனோஜையும் என் மனோஜ் கிட்ட இருந்து என்னை பிரிச்சிருக்காங்க மேடம், இவ்வளவு இவங்க பண்ணியிருக்காங்க, இவங்க சரியான கொடுமைக்கார மாமியாரா இருக்காங்க மேடம், நான் ஒதுங்கி இருந்தோம் என்னை தேடி வந்து அடிச்சிருக்காங்க மேடம், நீங்க இதுக்கு ஒரு நல்ல நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரோகிணி ஒரு தெளிவான நாடகத்தை நடத்த, உடனே அங்க இருந்த மேடம் இருந்துக்கிட்டு, இங்க பாருமா நீங்க நல்லாவே அவங்கள கொடுமைப்படுத்திருக்கீங்க, இது எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு, அதனால இப்பவே உங்களை நாங்க இமிடியேட்டா அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மேடமும் போலீஸை வர வச்சு விஜயாவை அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டிட்டு போக, உடனே அண்ணாமலையை பார்த்து இங்க விஜயா இருந்துக்கிட்டு, என்னங்க என்னை விட்டுட்டு போக சொல்லுங்க, நான் எந்த தப்பும் பண்ணலைங்க, எல்லாம் இந்த பார்லர்காரி ஏதோ பண்ண வச்சுதான் நான் கோபம் வந்து ஆத்திரத்தில் இப்படி பண்ணிட்டேன், என்னை விட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் விஜயா சொன்னாலும் அங்க போலீஸுமே விஜயாவை அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டிட்டு போறாங்க.